எனக்கு வந்த உலக பிற உண்டாமர உன்னாசியும் நான் கொண்டு என்னையே நான் மறந்து உன்னடி பணிந்து போட்டு உந்த மரசரனு பாதாள திருவடிக்கு அடியும் கொடி மலர்களை கொண்டு வந்து பன்னீரால் கழுவிப்பட்ட ஆடையால் துடைத்து இரு கரங்குப்பியன் சிரவணங்கி பாதத்திற்கு அளிப்பறிந்திருக்கிறேன் சுவாமி. தேவி நமஸ்தங்கா. கணவனே கண்கண்ட தெய்வம் என்று என் திருவடி திரு பாதம் பணிந்ததனால் நீ மஞ்சள் குங்குமத்துடன் உடனே பொட்டுடனே தீர்க்க சுமங்கலியாய் வாழ்ந்திருப்பாய். இருந்தாலும் ஒரு விஷயம், என்ன செய்தி? மக்களோட சிந்தனையில் ஈடுபட்டு சிறுமியில் இருக்கும் போது தாஜ்மார்களை விட்டு என்ன வரவழைத்த காரணம் என்ன தேவி? சுவாமி, 41 ஆண்டு காலமாய் நலமுடன் வாழ்ந்திருந்தோம் திரு காசி நாட்டிலே. 12 ஒரு வருடமாய் பாரிலே மழையும் இல்லை. பசி பசி என்று மக்கள் பதறுகிறார்கள். மக்களை வைத்து என்ன செய்வது என்று வழி தெரியாமல் உன்னிடத்திலே ஆலோசிப்பதற்கு தான் சொன்னேன். மக்களை காப்பாற்றுவதற்கு வழி தெரியாது. என்ன வழி? என்ன வேலை செய்து மக்களை காப்பதென்று தெரியவில்லையே தேவி. மக்களை காப்பாற்றுவதற்காக என்னிடத்தில் ஒரு வழி இருக்கின்றது. என்ன வழி? தாங்களிடத்தில் சொன்ன என் மீது வருத்தம் இல்லையே? சொல்லட்டுமா? कुटे कुटे स्वतंत्र संघ
வீடு நான் போறேன் சாமி என் தாய் வீடு தேவி கல்யாணம் செய்து வந்து 41 வருஷம் ஆகின்றது. உண்மைதான். 41 வருஷமாக என் தாய் வீடு போன்னு ஒரு நாளாவது உங்களுடைய இடத்துல ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன். தாலி தரித்து நான் முதல்ல என் தாய் வீடு நான் போகணும். மாலை தரித்து நான் முதல்ல என் மாத வீடு நான் போய் பார்த்ததில்லை. இப்ப பசி பட்டினி வறுமையும் கொடுமையும் வந்த காரணத்தினால் 7 மக்களை அழைத்துக் கொண்டு நான் தாய் வீடு போய் வருகிறேன். தேவி நல்ல தங்கா, தாய் வீடு போய் வருகிறேன் என்று சொல்கிறாயே, இந்த வார்த்தையை கேள். ஏண்டா தேவி, அதாவது நல்லா வாழ்ந்து போனா வான் அழைப்பாங்க, வர்ணப்பாய் போடுவாங்க. நாம நல்லா வாழவில்லை. இப்பொழுது பசி பசி என்று பஞ்சம் வந்தது. ஆனா உன் அண்ணன் தான் உன்னுடன் பிறந்தவன், தங்கை என்று உபசரிப்பான். உன் அண்ணன் மனைவி உன்னோடு பிறந்தவளா? வந்தவ அறிய மாட்டா, வருத்தத்தை தெரிய மாட்டா. நிச்சயமாக வந்தவ அறிய மாட்டா, வருத்தத்தை தெரிய மாட்டா. அதனால் யாரு இருந்து அங்க போனா எனக்கு மரியாதை கிடைக்கும். தாய் இருந்து போனாதான் மரியாதை கிடைக்கும்.
இருந்து போனா தலைச்சீரு உனக்கு வரும். தாயத்து போனா சீரத்து போனது. மாதாவு இருந்து போனா மடிசீரு நடக்கும். மாதாவு போன பெண்ணே மதிக்க மாட்டாங்க தேவி. என் வார்த்தையை கேளடி. நம்ம வாழ்ந்து போனாலே நல்லா வாழ்ந்து போனா வாழ்ந்து அழைப்பாங்க, வர்ணப்பாய் விரிப்பாங்க. ஆனா கெட்டு போனா கேவலமா பேசுவாங்க, கிழிஞ்ச பாய் கூட போட மாட்டாங்க. என் வார்த்தையை கேள். உன் தாய் வீடு தேடி போக வேண்டாம். போகாதே தேவி. என்ன கண்டா விடுவாள் நீ போய்தான் போதும். என்ன பார்த்தா மறைப்பாலே என் பாங்குள்ள அண்ணன் சேரு. அதனால வா சாமி வாங்க வாங்க உட்காருங்க. நீ எதிராக வருவ என் அண்ணன் தேதி. ஓஹோ. என் மக்களை கண்டவுடனே மகிழ்ச்சி அருவா. சரி. 2 கைக்கு 2 எடுத்துட்டு வருவா. ஒரு கையில தண்ணி, ஒரு கையில தண்ணி கொள்ளகடா, ஒரு கையில தண்ணி, ஒரு கையில தண்ணி ஆராய்ச்சி. நீ நினைப்பது தவறு. அப்படி இல்ல விட்டால் என் மக்களை காப்பாற்ற இதை விட எனக்கு வேற வழி தெரியாதுங்க. தேவி, இதை விட எத்தனையோ வழி இருக்கிறது மக்களை காப்பாற்ற. தேவி
வித்து வித்து நம்ம மக்களை காப்போம். மலையேறி பில்லறுத்து நம்ம மக்களை காப்போம். கூலி வேலை செய்து நம்ம குழந்தையை காப்போம். தாய் வீடு போக வேண்டாம் என் வார்த்தையை கேள். ஆனா நம்ம விதியை வந்து அடுத்தவங்களிடத்துல சொல்லி பிரயோஜனம் இல்லை. நம்மளுடைய கஷ்டமும் துன்பமும் நம்மளோட போகட்டும். நம்ம கஷ்டமும் துன்பமும் நம்மளோட போகட்டும். அடுத்தவங்களை நிந்திப்பது பிரயோஜனம் இல்லை. அதனால கஷ்டமோ துன்பமோ நம்ம நாட்டிலே இருந்துக்கலாம் அப்படிங்கிற உண்மைதான் மன்னா. கூந்தலுக்க காரணமா? வேறுபடியே இந்த கூந்தல வெறுவெடுக்க நீதியா? நான் குங்கமும் கொழுப்புங்க கூலி செய்ய காரணமா? தண்ணி சுமக்கல, நான் ஒரு நாள் தகன்னு வேலை செய்யல, நான் விரவு சுமக்கல, நான் வெச்சு வேலை செய்யல, வெள்ளி முளைக்கறிய, விடிய காலம் நான் அறிய, பொழுது முளைக்கறிய, அந்த பொய்க்கோழி கூவறிய. கோழி எப்படி கூப்பிடுதுன்னு கூட நான் தெரியாத வாண்டத்தை விவரம் தெரியாது. பொழுது எந்த பக்கம் முளைக்குது, அது எப்படி போய் அமருது அப்படின்னு வாண்டட்டேன். இப்ப கூலி வேலை செய்யறேன்னா எந்த விதத்தில் நியாயம்? என்ன செய்வது? மக்களை காக்க வேண்டுமே. அதனால அரண்மனையில மக்கள் இருக்கிறாரு, மக்களை அழைத்து வருகிறேன். சிலதோறும் என்னை வழி அனுப்பி கொடுங்க. என் வார்த்தையை கேட்க மாட்டாயா? இல்லைங்க. அப்படியா? எத்தனை சொன்னாலேயே, எத்தனை எண்ணாயிரம் எடுத்து சொன்னாலும் நான் தாய் வீடு போயத்தான் தீருவேன். சரி, ஆகட்டும். அதனால மக்களை அழைத்து வா. மக்களை அழைத்து வருகிறேன். ஆகட்டும். மக்களை